நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பைத்தான் ரோபோட்டில் பெரும்பாலும் செட்டப்ஸ் தான் பார்த்துருந்தோம். அதனால பேசிக்ஸ் தான் சொல்லிக் கொடுத்தேன் ரோபோட்டில் ரொம்ப குயிக்காக. டெஸ்ட் கேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நம்ம ஃபர்தராக இப்போ டெஸ்ட் கேஸ்லேயே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கெட் யூஸர் பார்த்துட்டு இருந்தோம், ராப்பரை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி வந்து லாகின் யூஸர் பாசிட்டிவ் எழுதலாம்னு பார்த்தோம். அதை பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஃபோர் ஸ்பேஸ் டைப் பண்ணலாம். வேலிடேட் லாகின் யூஸர் API டேக் வந்து ஒரு அனோட்டேஷன் குக்கும்பரில் எப்படி அனோட்டேஷன் பார்த்தோன்னா அதே மாதிரி தான் இங்கே இதை யூஸ் பண்ணி நம்ம செலக்டிவாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதான் டேகுக்கு இங்கே மீனிங். ஓகே, ஸோ இதை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம கீவேர்ட்ஸில் போய்ட்டு லாகின் யூஸர் கீவேர்ட்ஸ் எழுதிட்டு தான் வரணும். அப்போ தான் அங்கேருந்து நமக்கு வரும். ஸோ லாகின் யூஸருங்கிறது ஒரு வகையான போஸ்ட் API தான். ஓகே, லாகின்ங்கிறது போஸ்ட் API தான். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ரீயூஸ் பண்ண பார்த்துக்கோம். அதையே காப்பி பண்ணி க்ளோன் பண்ணிப்போம். just to save time, login user is login post on session okay. அதுக்கு முன்னாடி செஷன் ஒரு தடவை உங்களுக்கு வாக் த்ரூ பண்ணிடுறேன். செஷனுங்கிறது சிம்பிள் தான். என்ன பண்ணால் க்ரியேட் செஷன் சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஏலியஸ் கொடுத்துடணும். ஏலியஸ்னால் நீங்கள் ஒரு தடவை செஷன் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் செஷன் டைமில் அந்த செஷனை கால் பண்ணுறதுக்குரிய நேம் தான் அது. ஸோ யூ ஆர் கிவிங் அ நேம் டு தட் செஷன். ஓகே, அப்போ தான் நீங்கள் திருப்பியாக கால் பண்ண முடியும். URL சொல்லிட்டேன். அப்புறம் அதில் வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ். ஸோ ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆகுதுன்னா 2 டைம்ஸ் ரீட்ரை பண்ணுறதுக்கான லாஜிக் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ட்ரைக்கு நடுவில் 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். இந்தந்த ஏபிஐக்கெல்லாம் வந்து ரீட்ரை லாஜிக் செட் பண்ணி வச்சுருக்கேன். போஸ்ட் கேட் டெலிட் புட் பேட்சுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கோட்லாம் வந்தால் மட்டும் பண்ணுங்கிற மாதிரி ரீட்ரை பண்ணுங்கிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து குவைட் காமன் செட்டிங் தான். அதே மாதிரி என்னோடய செஷன் எல்லாத்துலேயுமே வந்து கண்டென்ட் டைப் வந்து அப்ளிகேஷன் ஜேஷனாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த செஷனை யூஸ் பண்ணும்போதுனா நம்ம மேக் பண்ணுற எல்லா காலோட கண்டென்ட் டைப்புமே அப்ளிகேஷன் ஜேஷனாக தான் இருக்கும். சரி, இப்போ லாகின் யூஸருக்கு வந்துட்டோம். நம்ம வந்து இப்போ லாகின் யூஸருக்கு கீவேர்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லாகின் கீவேர்டை யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் எழுத போகிறோம். நம்ம இப்போ எங்கே பண்ணணும் அப்படின்னா லாகின் யூஸர் கீவேர்டை கால் பண்ணுறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பாடி அனுப்பணும். அந்த பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஏற்கனவே பாடிக்கு கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். லாகின் யூஸர்ட்டு இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஜேசன் தான். உங்களுக்கு வேணால் போஸ்ட்மேன் கொண்டு போனேன். இந்த போஸ்ட்மேனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் நம்ம கால் பண்ணியிருந்தோம். இது வந்து வேலிட் யூஸராக இருக்கும்போது லாகின் பண்ணிட்டு சக்ஸஸ் வந்துடும். 200 ரெஸ்பான்ஸ் வந்து டோக்கன் வந்துடும். ஓகே, ஸோ இந்த பேலோட யூஸ் பண்ண போகிறோம். பேலோட யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த பேலோட நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கணும். அதை எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி பண்ணலாம். வேரியபிள்ஸ் டாட் அதாவது இந்த டெஸ்ட் கேஸில் இருந்து பேரண்ட் ஃபோல்டரில் இருக்கிற டேட்டா ஃபோல்டரில் இருக்கிற பேலோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற க்ரியேட் அப்டேட் யூஸருங்கிற ஃபைலை கொண்டா பைத்தான் ஃபைலை கொண்டான்னு இருக்கும். இந்த பைத்தான் ஃபைலில் தான் நம்ம லாகின் யூஸர் பேலோட் இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரி நீங்கள் வேரியபிள்ஸ் வந்து இன்னொரு ஃபைல்லேருந்து கொண்டு வரீங்கன்னா இந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது, பட் இந்த கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா எனக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் கேஸில் நான் எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணுறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிள்லாம் போனீங்கன்னா தெரியும். சரி, எங்கெங்கெல்லாம் கேபிட்டல் லெட்டர் தெரியுதோ இது வந்து ஒரு ஃபைல்லேருந்து வருதுன்னு அர்த்தம், குளோபல் ஃபைல்லேருந்து வருதுன்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அந்த கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. எப்போதுமே வேரியபிள் ஆக்சஸ் பண்ணும்போது $, ஓப்பன் காலி பிரைஸ்
login user payload close bracket. இந்த கீவேர்டு வந்து ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும். அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ நான் வந்து கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏற்கனவே எழுதின டெஸ்கஸ் மாதிரியே கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கீவேர்டுக்கு நடுவில் நமக்கு ஸ்பேஸ் இருக்கணும். லாகின் யூஸருங்கிற கீவேர்டுக்கு நடுவில் இந்த வேரியபிளை வந்து சொல்லிடுறேன். அதுக்கு 4 ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இதில் வர ரெஸ்பான்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வேரியபிள் வேணும். அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, இதோட ஸ்டேட்டஸ் should be 200. இந்த ஸ்டேட்டஸ் should beங்கிறது ஒரு கீவேர்டு. அது எதுலேருந்து வருதுன்னா ரெக்வஸ்ட் லைப்ரரியிலேருந்து வருது. ரெக்வஸ்ட் ரோபோட் லைப்ரரியிலேருந்து வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்வஸ்ட் கீவேர்ட்ஸ். இந்த லைப்ரரியே பிலாங்ஸ் டு ரெக்வஸ்ட் லைப்ரரி. அவ்வளோதான். ஸோ நம்ம அந்த கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறோம். should be 200ன்னு சொல்கிறேன். 200 இருந்தால் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். அதுக்கப்புறம் என்ன வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா அதில் டோக்கனுங்கிற ஒரு கீவேர்டு இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது டோக்கனுங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ வர ரெஸ்பான்ஸை நம்ம வேலிடேட் பண்ணுறது கூட ஸ்கீமா ரெடி பண்ணிடுங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு ஜேசானுக்கும் வர ஜேசான் ரெஸ்பான்ஸும் அதோட ஸ்கீமாவோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த லாகின்ல வர ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு டோக்கனுங்கிற ஸ்ட்ரிங் கீ மட்டும்தான் இருக்குது. ஸ்ட்ரிங் கீ அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ தான் இருக்குது. அதில் என்ன இருக்கணும் அப்படின்னு ரெக்யர்டு டோக்கனு, இந்த டோக்கனோட டைப்பு ஸ்ட்ரிங்கு. இது எல்லாத்தையுமே சிம்பிள் ஜேசானாக எழுதியிருக்கேன். அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸில் வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்குது. அதுக்கு பேர் வேலிடேட் ஜேசான் பை ஸ்கீமா. ரெண்டு வகையாக பண்ணலாம். ஒருவேளை நமக்கு ஸ்கீமாவாக வேலிடேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஜேசானாக வேலிடேட் பண்ணணும், ஜேசான் பை ஸ்கீமான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேசான் ஆப்ஜெக்டை கொடுத்துடலாம். இல்லாட்டினா ஃபைலையும் லோட் பண்ணலாம். அதாவது ஸ்கீமா வந்து ஒரு ஃபைல் எழுதிருந்து இந்த மாதிரி ஒரு ஃபைலில் எழுதிருந்து அதையும் லோட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஆப்ஜெக்டை கொடுத்துடலாம். இப்போ ஆப்ஜெக்டை தான் கொடுக்க போகிறேன். இங்கே வந்து ஜேசான் ஆப்ஜெக்ட் கேட்குது, அப்புறம் ஸ்கீமா கேட்குது. இங்கே நமக்கு என்ன ஜேசான் ஆப்ஜெக்ட்னா இதில் வந்து ரெஸ்பான்ஸ் தான். இதில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இது வந்து ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட் லைப்ரரியோட ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட் தான் ரெஸ்பான்ஸாக இருக்கும். நமக்கு அதில் இருக்க ஜேசான் ஸ்ட்ரிங் வேணும். இந்த மாதிரி ஜேசான் ஸ்ட்ரிங் வேணும். ஜேசான் ரெஸ்பான்ங்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி த ஜேசான் பாடி, இதில் ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும். அதனால நமக்கு டைரெக்டாக அந்த ஜேசான் பாடி மட்டும்தான் வேணும், ரெஸ்பான்ஸ் பாடி மட்டும்தான் வேணும். அதை எடுக்கிறதுக்கான கீவேர்டு தான் இது. அது என்னென்னா இந்த ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் சொல்லிவிட்டு அதை வந்து கன்வெர்ட் டிக்ஷனரியாக யூஸ் பண்ண போகிறோம். ஏன் டிக்ஷனரியாக யூஸ் பண்ணுறோன்னா ரோபோட்டில் வந்து ஜேசான்ஸ்னால் அது வேறு ஒரு ஃபார்மேட்டை இதை டினோட் பண்ணும். சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்பராக வேணுங்கிறதுக்காக நம்ம டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லது. இந்த வேலிடேட் ஜேசான் பை ஸ்கீமா வந்து டிக்ஷனரியை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதை இங்கே யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இன்புட். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்னா ஸ்கீமா வேணும். இந்த ஸ்கீமாவே நம்ம வந்து டிக்ஷனரியாக அனுப்பணும். இந்த ஸ்கீமா எங்கேருந்து வருது அப்படின்னா நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஏற்கனவே ஆல் ஸ்கீமாவில் ஒரு ஜேசான் ஆப்ஜெக்டாக வச்சுருக்கேன். லாகின் யூசர் ரெஸ்பான்ஸ் ஸ்கீமா வந்து ஒரு ஜேசான் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். இந்த ஜேசான் ஆப்ஜெக்டை நம்ம டிக்ஷனரி ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணி இங்கே அனுப்பணும். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். ஸ்கீமா ஆஸ் அ டிக்ஷனரி, கன்வெர்ட் டிக்ஷனரி. நமக்கு என்ன வேரியபிள் வேணும் அப்படின்னா நமக்கு என்ன ஜேசான் வேணும் அப்படின்னா லாகின் யூசர் ரெஸ்பான்ஸ் ஸ்கீமா. இதோட இதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வருது. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் வேரியபிள்ஸில் ஸ்கீமா ஆல் ஸ்கீமாங்கிற பைத்தான்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துருவான்னு சொல்லியிருக்கேன். இந்த ஆல் ஸ்கீமாங்கிற பைத்தானில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி வேரியபிள். அது எல்லாமே நமக்கு வந்துடும். ஓகே, வந்துடுச்சு. ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் கோடை வேலிடேட் பண்ணுறோம், ஸ்கீமா கரெக்டாக இருக்கான்னு வேலிடேட் பண்ணுறோம். அந்த ஸ்கீமா வேலிடேட் பண்ணுறதுக்குரிய சின்டாக்ஸ் தான் இது. இந்த மெத்தட் இந்த கீவேர்டுக்கு நம்ம 2 இன்புட் கொடுக்கணும். அந்த ரெண்டுமே என்னவா இருக்கணும் அப்படின்னா டிக்ஷனரி ஆப்ஜெக்டாக தான் இருக்கணும். கொடுத்தாச்சு.
அடுத்ததாக ஒரே ஒரு இது வேலிடேட் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து ஸ்கீமா வரையும் தான் வேலிடேட் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு ஆக்சுவல் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் அதுக்கு மேலே இதில் எனக்கு தெரிஞ்சது பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை இந்த பாசிட்டிவ் டெஸ்ட் கேஸ்க்கு. இப்போ நம்ம டெஸ்ட் கேஸை ரன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஏற்கனவே விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். என்கிட்ட ரோபோட் இருக்குது. ஸோ ரோபோட்டோட வெர்ஷனும் காட்டிடுறேன். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரோபோட்டோட வெர்ஷன் காட்டிடும். இதை ரோபோட்டை ரன் பண்ணுறதுக்கு கமாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ரோபோட் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி ரன் பண்ணுறது தான் என்றைக்குமே பெஸ்ட்டு. நீங்கள் வந்து இங்கேயும் ரன் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி ரன் பண்ணலாம். பட் அந்த ஐடியை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பைத்தான் என்வரான்மெண்ட்டும் வந்துட்டா. ஸோ நீங்கள் வந்து இந்த கமாண்ட் லைனை யூஸ் பண்ணி ரன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் ஐடியில் தான் ரன் பண்ணால் ரன் பண்ணலாம். பட் யூ ஹாவ் டு செட் அப் ப்ராப்பர் கான்ஃபிகரேஷன் பேஸ்ட் ஆன் தி ஐடி. உங்களுக்கு இன்டெலிஜி யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரியும் இருக்கும், பைச்சாம் யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், எக்லிப்ஸ் இருந்தால் அதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். பட் இட் இஸ் ரெக்வர்ஸ் லைக் லாட் ஆஃப் எஃபர்ட். அந்த கான்ஃபிகரேஷன் செட் பண்ணுறது, வேரியபிள் வேல்யூஸ்லாம் வந்து நீங்கள் வெளியிலேருந்து அனுப்புகிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதே நீங்கள் கமாண்ட் லைனில் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா அது ஈஸியாகவும் இருக்கும். அந்த கமாண்ட் லைனில் யூஸ் பண்ணுற அந்த அப்ரோச்சை தான் நீங்கள் பைப் லைனில் யூஸ் பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே குக்கும்பரில் சொல்லியிருந்தேன் இல்லையா, மல்டிபிள் என்வரான்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை என்னமோ ஒரே டெஸ்ட் கேஸ் மல்டிபிள் என்வரான்மெண்ட்டில் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கான்ஃபிக்ங்கிறதுல 3 வகையான என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். என்வரான்மெண்ட் வேரியபிள் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பைத்தானாக போட்டு வச்சுட்டேன். அதான் வந்து ஈஸியும் கூட. இப்போ நம்மளோட என்வரான்மெண்ட்டை மார்க்குன்னு வச்சுக்கிறோம். அந்த மார்க்குக்குரிய யூஆர்எல் தான் இது. அப்புறம் செஷன் ஆலியஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நேம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். கியூஏன்னு பார்த்தீங்கன்னா கியூஏன்னு இப்படி ஒன்று வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது இப்படி ஒரு ஹோஸ்ட்டே கிடையாது, இருந்தாலும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக. ஸ்டேஜ்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். ஸோ நான் மார்க்கை தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ எப்படி நான் டெஸ்ட் கேஸை ரன் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். இங்கே ரோபோட் சொல்லிடணும். எந்த டெஸ்ட் கேஸை யூஸ் பண்ண போகிறீங்கிறத இன்க்ளூட் சொல்லணும். ஆப்ஷன் இப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐனா இன்க்ளூட் இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் இப்படியும் சொல்லலாம். டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால சிம்பிளாக -i சொல்லிவிட்டு எனக்கு வேணுங்கிற டெஸ்ட் கேஸ் சொல்ல போகிறேன். அந்த டெஸ்ட் கேஸோட டேக் வந்து இது. அப்புறம் ஏதாவது உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டேக் 2 டெஸ்ட் கேஸில் இருக்குது, அதை வேறு ஒரு வகையில் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். இல்லைனா மொத்தம் பல்காகவே டெஸ்ட் விட்டு ரன் பண்ணுறீங்க, அப்போ ஒரு சில டெஸ்ட் கேஸ் மட்டும் வேண்டான்னா அதை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கு -e, அதர்வைஸ் -exclude இப்படி டைப் பண்ணணும். சிம்பிளாக -e கொடுத்துட்டு இக்னோர் கொடுத்துக்கிறேன். எந்த டெஸ்ட் கேஸ் எல்லாம் வேணாங்கிறனோ அதை ஆல்ரெடி நான் இக்னோர்னு டேக் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கேஸில் இக்னோர் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு இது ரன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நம்ம -v, அதாவது வேரியபிள் ஃபைலோட பார்த்து கொடுக்கணும். நம்ம வேரியபிள் வேணும்னா -v கொடுக்கலாம், இங்கே வேணும்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் கமாண்டு. இது வேரியபிள் பாத். நான் வேரியபிள் பாத்தில் என்ன வேரியபிள்லாம் வேணுமோ அந்த வேரியபிள் ஒரு ஃபைலை போட்டு அதில் மொத்தமாக அந்த ஃபைலையே வந்து வேரியபிள் பாத்தில் கொடுத்துட்டேன்னா எனக்கு வேலை மிச்சம், டைப் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு வேரியபிளை நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம், இந்த ஸ்மால் v யூஸ் பண்ணிக்கலாம், -small v. நான் இதிலே போய்க்கிறேன். அது எதில் இருக்குன்னா கான்ஃபிகில் இருக்க மார்க்குங்கிற பையில் இருக்குது. அவ்வளோதான். இது இப்படி பண்ணிட்டாலே நம்ம டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெஸ்ட் கேஸ் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோல்டர் வேணும். அதுக்கு வந்து நீங்கள் -t யூஸ் பண்ணணும். -t இங்கே இருக்குது. -tன்னு சொல்லலாம், இல்லைன்னா -output டைரக்ட்னு சொல்லலாம். இதை நான் ரிசல்ட்ஸுங்கிற ஒரு ஃபோல்டரில் போட போகிறேன். ஓகே, ஸோ நம்மளோட டெஸ்ட் சூட்ஸ்லாம் எந்த ஃபோல்டரில் இருக்குங்கிறத சொல்லணும், அதுதான் கமாண்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரோபோட் பாத் எந்த பாத்தில் நம்ம டெஸ்ட் சூட்லாம் இருக்குங்கிறத சொல்லணும். நம்மளோட டெஸ்ட் சூட்ஸ் எல்லாம் டெஸ்ட்டுங்கிற பாத்தில் இருக்குது. ஸோ அதை நம்ம சொல்லிட்டோன்னா இப்போ நம்ம டெஸ்ட் ரன் ஆயிடும்.
ஓகே, நம்ம டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் பார்த்துடலாம். ஓகே, இதுதான் நம்ம ரன் பண்ண டெஸ்ட் கேஸோட ரிசல்ட்டு. ஸோ ரோபோட்டோட வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜே இந்த ரிப்போர்ட் தான். இந்த ரிப்போர்ட் வந்து ஜஸ்ட் ஒன் HTML ஃபைல் ஹேஸ் ஆல் த டெஸ்ட் கேஸ், ஆல் த டெஸ்ட் ரிசல்ட், எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே மாதிரி கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா கீவேர்டையும் காட்டும். இங்கே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா தெரியும். பாஸ்ட்டுங்கிற ஒரு டெஸ்ட் சூட்டை எடுத்து ரன் பண்ணியிருக்கோம். அதில் எடுத்தோன்னே செட்டப் ஆரம்பிச்சிருக்கு, அதாவது டெஸ்ட் செட்டப். இங்கே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நான் டெஸ்ட் சூட் செட்டப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சூட் லெவல் செட்டப் பண்ணியிருக்கேன். இந்த பாஸ்ட்டுங்கிறத ரன் பண்ணுறதுக்கு சூட் லெவல் செட்டப் இருக்குது, டெஸ்ட் லெவல் செட்டப் இருக்குது. நான் சூட் லெவல் செட்டப் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செஷன் ஒரு தடவை தான் க்ரியேட் பண்ணுவேன். எத்தனை டெஸ்ட் கேஸ் அந்த சூட்டில் அந்த positive.robotல ரன் பண்ணாலும் இந்த ஒரு செஷன் வந்து ஒரு தடவை தான் க்ரியேட் பண்ணுவேன். அதே செஷனை தான் திருப்பி யூஸ் பண்ணிக்க போகிறேன், எலிஎஸ் யூஸ் பண்ணி. ஸோ அதை க்ரியேட் பண்ணியிருக்கு, செஷனை க்ரியேட் பண்ணி செஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டெஸ்ட் கேஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ டெஸ்ட் கேஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா லாகின் யூசர். அதாவது லாகின் யூசருங்கிறது ஒரு கஸ்டம் கீவேர்டு தான், நம்ம பண்ணது தான். அதை கால் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து இங்கே பார்த்தோன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம். அது என்னத்தை கால் பண்ணுதுன்னா போஸ்ட் ஆன் செஷனுங்கிற ஒரு கீவேர்டு, அதாவது ரெக்வஸ்ட் லைப்ரரியில் கொடுத்துருக்கிற ஒரு போஸ்ட் ஆன் செஷன் கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த யூஆர்எல் நம்ம கால் பண்ண சொல்லியிருந்தோம். நம்ம கொடுக்குற பாடியை வந்து ஜேசன் பாடி வந்து போஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அது அழகாக போஸ்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் நம்ம வந்து இமெயில் கொடுத்துருந்தோம் இந்த இடத்துட்ட. லாகின் யூசர் பேலோடு கொடுத்துருந்தோம். அழகாக இந்த பேலோடு எடுத்து அழகாக இங்கே யூஸ் பண்ணிக்கிச்சு. ரெஸ்பான்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக 200 வந்துடுச்சு. நமக்கு ரெஸ்பான்ஸையும் நீங்கள் பார்க்கலாம் இதிலே. ஸோ இந்த HTML ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும், நீங்கள் அனுப்பின ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு பி ரியலி கேர்ஃபுல் again because here you may giving your sensitive details. ஸோ சென்சிட்டிவ் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ரெக்வஸ்ட் should be successful அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு தான், ரெக்வஸ்ட் லைப்ரரியில் இருக்கிற கீவேர்டு. அதாவது லாஸ்ட்டாக நம்ம கால் பண்ண ரெக்வஸ்ட் லைப்ரரி கால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்புறம் வர ரெஸ்பான்ஸை போஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், அதாவது ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் யூசர் கால் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் should be 200 சொல்லியிருக்கோம். அது மாதிரி 200 இருக்குது. அதுக்கப்புறம் வர அப்டேட்டாக கன்வெர்ட் டு டிக்ஷனரி சொல்லியிருக்கோம், கன்வெர்ட் டு டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஸ்கீமா நம்ம பண்ணி வச்சுருக்க ஸ்கீமா கேப்சர் பண்ணியிருந்தா டிக்ஷனரியாக மாற்ற சொல்லியிருக்கோம், டிக்ஷனரியாக மாற்றிடுச்சு. அப்புறம் வேலிடேட் ஜேசான் பை ஸ்கீமான்னு சொல்லியிருக்கோம். இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், அதை பண்ணிடுச்சு. ஸோ இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. இதே வந்து ஃபெயில் ஆனால் எப்படி ஆகுங்கிறத உங்களுக்கு குயிக்காக காட்டுறேன். நம்ம வேணும்னே வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்கீமா போய்ட்டு ஸ்கீமாவை டேம்பர் பண்ணலாம். அதாவது டோக்கனுக்கு பதிலாக டோக்கன் 1 இருக்கிற மாதிரி நம்ம வேணும்னே பண்ணி டெஸ்ட் கேஸை ஃபெயில் பண்ண வச்சுருவோம். எப்படி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். திருப்பி அதே டெஸ்ட் கேஸ் தான் ரன் பண்ண போகிறோம். டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகணும், ஃபெயில் ஆயிடுச்சு. நம்ம எங்கே ஃபெயில் ஆகுங்கிறத பார்த்துடலாம். ஓகே, கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. ஜேசான் டஸ் நாட் மேட்ச் த ஸ்கீமா, ரெக்யூர் டோக்கன் 1 வரலன்னு சொல்லிடுச்சு. இன்டென்ஷனாக டேம்பர் பண்ணோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம நினச்ச மாதிரி ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டெலிட் ஆல் செஷன். ஸோ நீங்கள் எதாவது செஷன்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம், அதை டெலிட் பண்ணுறது நல்லது. ஸோ அதுதான் ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸு. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிடுறோம். ஸோ இந்த வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கனால ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக பண்ணலாம்.